என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இப்போ நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறீங்க, போன உடனே என்ன பொங்கல் மிளகு விட தீர்ந்து வச்சா சிவபெருமானே என்ன இப்படி சோதிக்கிற? அங்கே என்ன நடந்துச்சு? பூம்பாவைங்கிற அந்த பெண்ணை திருஞான சமுந்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக வளர்த்தாங்க. இறந்துட்டா சாம்பலை வச்சுருந்தாங்க. அந்த சாம்பலை வச்சு குடத்தை வச்சுருந்த உடனே இவர் போனார். தமிழால் செத்தவனை பிழைக்க வைக்க முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு பாட்டுங்க, பட்டிட்ட புன்னகைன்னு அந்த பாட்டு 10-11 பாட்டு கொண்ட தேவாரம். அவர் பாட 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 அந்த சாம்பல்ல இருந்து கிராபிக்ஸ் மாதிரி அந்த பெண் எந்திரிக்கிறாங்க. இதை நான் சொன்னப்போ ஒருத்தர் கேட்டார், புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா, சாம்பல் இருந்து மனுஷன் வருவானா? நான் திருப்பி கேட்டேன், ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை மாத்திரம் சாம்பல் இருந்து வருதுன்னா அதை படித்து கைதட்டுற, இதை மாத்திரம் நம்ப மாட்டேங்கிற. நமக்கு எது சொன்னாலும் வெளிநாட்டுக்காரன் சொன்னா தான் நம்புவோம். என்றார் சார்ஜ், என்றார் லியட்ஸ், என்றார் முனியாண்டி, ஒத்துக்கிற மாட்டோம். போங்க, இப்படி கூட வச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் பட பேர் மாதிரியே நம்மளும் தமிழ் படத்தில் வைக்கிறோம்ல. என்னைக்காவது ஹாலிவுட்டில் 3 முனியாண்டிகள்னு பேர் வச்சுருக்காங்களா? வரலையே.